கொழும்பில் தமிழ் மாணவியொருவர் மேல் மாடியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் இலங்கையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது நாம் அறிந்த விடயம். இந்த வழக்கு விசாரணை தொடர்பில் தற்போது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி அந்த மாணவியினுடைய தாயார் அதிர்ச்சிகரமான வாக்குமூலம் ஒன்றை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் வழங்கியிருக்கிறார். இந்த தற்கொலை சம்பவத்தின் பின்னணியில் 2 ஆசிரியர்கள், குறிப்பாக ஒரு பாடசாலை ஆசிரியர், அதேபோல மற்றொரு கல்வி நிலையத்தினுடைய உரிமையாளர்கள் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார்கள். இதனுடைய நிலைமைகள் என்ன? இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொளி அமையவிருக்கின்றது. எனவே எங்களுடைய சேனலுக்கு புதிதாக மாணவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள். வணக்கம் உறவுகளை, நான் உங்கள் பேப்பர் பொடியன் மற்றும் ஒரு காணொளி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி கடந்த ஏப்ரல் 29 இலங்கையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் தான் கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் வசிக்கக்கூடிய தமிழ் மாணவியொருவர் தன்னுடைய வீட்டில் மேல் மாடியிலிருந்து, குறிப்பாக 6வது மாடியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தான் அது. இந்த சம்பவமானது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்ததோடு கொழும்பில் பல போராட்டங்களுக்கு காரணமாகவும் அமைந்திருந்தது. மிக முக்கியமான விடயம். இந்த விடயங்கள் தொடர்பிலான முற்றுமுழுதான காணொளி எங்களுடைய யூடியூப் தளத்தில் நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கின்றேன். எனவே இது தொடர்பிலான தகவல்கள், அந்த போராட்டத்தில் இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பில் நீங்கள் மேலதிகமான விடயங்களை பார்க்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக முன்பதான வீடியோக்களை பார்ப்பதன் மூலமாக அந்த விடயங்களை தெரிந்து கொள்ள முடியும். எனவே சில விடயத்தை சுருக்கமாக கூறிக்கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். அதன்படி கடந்த ஏப்ரல் 29 தான் இந்த தற்கொலை சம்பவம் பதிவாகி இருந்தது. நான் ஏற்கனவே கூறியதை போல கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் பிரபல பாடசாலை ஒன்றில் படிக்கக்கூடிய டில்சி அம்சிகா எனப்படுகின்ற மாணவிதான் இவ்வாறு தற்கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தார். இந்த சம்பவத்தின் பின்னணியில் 2 முக்கிய நபர்கள் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார்கள். அதில் ஒருவர் கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த டில்சி அம்சிகா கல்வி கற்கக்கூடிய அந்த பாடசாலையின் கணித பாட ஆசிரியர் என்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இவர் இந்த பாடசாலை மாணவி மீதாக பல்வேறு பாலியல் சீண்டல்கள், பாலியல் ரீதியிலான துன்புறுத்தல்களை மேற்கொண்டார் என்பதாக அவர்கள், அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள். அதன்படி குறித்த பாடசாலையிலிருந்து உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார். அடுத்ததாக 2வதாக குற்றம் சாட்டப்பட்ட நபர்தான் இந்த டில்சி அம்சிகா அவர்கள் தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அந்த கல்வி நிலையத்தினுடைய உரிமையாளரும் இவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். காரணம், இவர் மன அழுத்தங்கள் ஏற்படும் வகையில் பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார் என்பதாக பெற்றோர்கள் இவர் மீதும் குற்றம் சாட்டியிருந்தார்கள். அதற்கு எதிர்ப்பினை தெரிவித்து அந்த நபரும் ஊடகங்கள் வாயிலாக, குறிப்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரிடம் முறைப்பாடு ஒன்றையும் பதிவிட்டிருந்தார். இது தொடர்பிலான விடயங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். எனவே இவ்வாறான மன அழுத்தங்களின் பின்னணியில் தான் குறித்த தங்களுடைய மகள் மேல் மாடியிலிருந்து கீழே விழுந்து மிக பரிதாபகரமான முறையில் தற்கொலையில் ஈடுபட்டிருந்தார் என்பதாகத்தான் பெற்றோர்கள் உருக்கத்துடன் அந்த விடயங்களை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அதே நேரம் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தார்கள். இது தொடர்பாக கொழும்பில் நீதிமன்றில் விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருந்த நிலை இன்றைய தினம் மிக முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி இந்த டெல்சி அம்சிகாவினுடைய தாயார் இன்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் தன்னுடைய சாட்சியத்தை, அதாவது வாக்குமூலத்தை இன்றைய தினம் வழங்கியிருந்தார். இதன்போதாக காவல்துறை அதிகாரிகள் கேட்ட கேள்வி, அதற்கு டில்சி அம்சிகாவினுடைய தாயார் என்னென்ன பதில்களை அளித்திருந்தார் என்பதுதான் இன்றைய தினம் இந்த காணொலி மூலமாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே அந்த விடயங்களை நான் பேசுவதை விட நேரடியாக அந்த காவல்துறை அதிகாரிகள் எப்படி கேள்விகளை கேட்டார்கள், அதற்கு தாயார் எப்படியான பதிலை அளித்தார் என்ற விடயங்களை நான் இதில் உங்களுக்கு வாசித்தே காட்டலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். இதன்படி காவல்துறை அதிகாரி முதலாவதாக கேட்ட கேள்வி, தனியார் கல்வி நிறுவன ஆசிரியர் உங்கள் மகளை திட்டுவது மற்றும் பல்வேறு அழுத்தங்களை பிரயோகிப்பது குறித்து காவல்துறையில் முறைப்பாடு அளித்தீர்களா? தாயார் கூறிய விடயம், நான் முறைப்பாடு செய்யவில்லை. காவல்துறை அதிகாரி, உங்கள் மகள் இதற்கு முன்பு தற்கொலைக்கு முயன்றிருக்கிறாரா? தாய், ஆமாம், அவள் 2 முறை தற்கொலைக்கு முயன்றால். ஒரு முறை அவள் அளவுக்கு அதிகமாக மருந்து உட்கொண்டிருந்தால், மற்றொரு முறை அவள் வீட்டின் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்ய முயன்றாள் என்பதாக கூறியிருந்தார். இதற்கு காவல்துறை அதிகாரி, உங்கள் மகள் மனக்குழப்பத்தால் அவதிப்படுவதால் அவளை தனியாக அனுப்ப வேண்டாம் என்று மருத்துவ குழு உங்களுக்கு அறிவுறுத்தி இருந்ததா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார். இதற்கு தாய், ஆம், எனக்கும் என் கணவருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் காவல்துறை அதிகாரி, அப்படி ஒரு அறிவிப்பு இருந்தும் ஏன் அந்த மகளை ஒரு தனியார் வகுப்பிற்கு அனுப்பினீர்கள்? இதன்போது தாய் அவர்கள்,
அவள் எப்போதும் தன்னை சிறைப்பிடித்து வைத்திருப்பதாக கூறுகிறாள். அவளுடைய தனியார் வகுப்பு வீட்டிற்கு அருகில் உள்ளது. அதனால்தான் அவள் அனுப்பப்பட்டாள் என்பதாக கூறியிருந்தார். இதற்கு காவல்துறை அதிகாரி, உங்கள் மகள் தற்கொலை செய்து கொள்ள முன்னர் ஏதாவது நடந்ததா? இதற்கு தாயார், ஆம், ஒரு சம்பவம் நடந்தது. காவல்துறை அதிகாரி, என்ன சம்பவம் நடந்தது? தாயார் கூறுகிறார், ஏப்ரல் 26ஆம் தேதி மாலை 6 மணியளவில் என் மகள் மேல் தளத்தின் 7வது மாடிக்கு சென்றால் நானும் அந்த இடத்திற்கு சென்றேன். நான் சென்றபோது என் மகள் பால்கனியில் ஒரு புத்தகத்தை கையில் வைத்திருந்தாள். புத்தகத்தின் உள்ளே ஒரு பூ இருந்தது. அங்கேதான் மகள் கீழே குதித்தாள். காவல்துறை அதிகாரி, மகளை அங்கே பார்த்த பிறகு நீங்கள் என்ன செய்தீர்கள்? தாய் கூறுகிறார், நான் என் மகளிடம் கவலைப்படாதே, மருந்து வாங்க போகலாம் என்று சொல்லிவிட்டு அவளை எங்களுடன் கூட்டிக் கொண்டு போனேன். காவல்துறை அதிகாரி மீண்டும் கேட்கிறார், ஏப்ரல் 28 இரவு உங்கள் மகள் யாரிடமாவது என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்வதை கேட்டீர்களா என்று கேட்கிறார். தாய் அதற்கு, ஆமாம், வீட்டை விட்டு வெளியேற அவள் பிடிவாதமாக இருந்ததால் நாங்கள் கதவை மூடிக்கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் அவள், ஐயோ செக்யூரிட்டி அங்கிள், என்னை காப்பாற்று என்று கத்துவதை கேட்டேன். காவல்துறை அதிகாரி மீண்டும், ஏப்ரல் 29 அன்று என்ன நடந்தது என்று கேட்கிறார். இதற்கு தாய், என் மகள் ஒரு வகுப்புக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால். காவல்துறை அதிகாரி, நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்கிறார். தாய் மீண்டும் கூறுகிறார், அன்று மதியம் 3 மணியளவில் என் மகள் வகுப்பிற்கு செல்வதாக கூறி லிப்டில் இறங்க தயாராகி கொண்டிருந்தாள். அவள் கீழே இறங்குகிறாளா என்று நான் பால்கனியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அவள் கீழே இறங்கி தெருவுக்குள் நுழைவதை நான் பார்க்கவில்லை. அதனால் என் மகள் கீழே செல்லவிருந்த லிப்டுக்கு சென்றேன். அந்த நேரத்தில் வெளியே பெரிய சத்தம் கேட்டது. நான் பால்கனிக்கு சென்று கீழே பார்த்தபோது என் மகள் தெருவில் தரையில் கிடப்பதை கண்டேன். என் மகள் ஒரு வாகனத்தில் மோதி இருக்கலாம் என்று நினைத்தேன் என்பதாக அவர் கூறியிருந்தார். இதற்கு காவல்துறை அதிகாரி, அடுத்து என்ன நடந்தது என்று கேட்கிறார். இதற்கு தாய், இரத்த வெள்ளத்தில் தரையில் கிடந்த என் மகளை என் கணவருடன் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றேன். மருத்துவமனையில் என் மகள் இறந்துவிட்டாள் என்று அறிந்தேன் என்றார். இவ்வாறாக அதிர்ச்சிகரமான வாக்குமூலம் ஒன்றை இன்றைய தினம் அவருடைய தாயார் வழங்கியிருந்தார். எனவே தொடர்ச்சியாக இந்த தற்கொலை சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதேவேளை அவருடைய தந்தையினுடைய சாட்சியம் எதிர்வரும் 29ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அடுத்த அந்த சாட்சியங்களின் மூலமாக ஏதாவது புதிய தகவல்கள் கிடைக்கின்றதா என்பது தொடர்பில் பார்ப்போம். உண்மையில் குற்றவாளிகள் யார், ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் இதற்கும் எதுவும் தொடர்புகள் உள்ளதா என்பது தொடர்பிலான விடயங்கள் அடுத்தடுத்த காணொலிகளில் நீங்கள் பார்க்கலாம். இதேபோல தொடர்ச்சியான செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் நிச்சயமாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள். நன்றி, வணக்கம் உறவுகளே.